வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுறாரு. பொதுவா தேர்தல்ல போட்டியிடக்கூடியவங்க வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. அப்படி வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப தங்கள் மேல எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கு, அது மட்டும் இல்லாம தங்களுடைய சொத்து விவரங்கள் என்னென்ன, தங்கள் குடும்பத்தினர் பேர்ல என்னெல்லாம் சொத்து இருக்கு, வங்கியில எவ்வளவு கையிருப்பு இருக்கு, தன்னுடைய அசையும் சொத்துடைய வேல்யூ எவ்வளவு, அசையா சொத்துக்களுடைய வேல்யூ எவ்வளவுன்னு ரொம்ப டீடைல்டா ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும். அதுக்காகவே என்ன செய்வாங்கன்னா, வேட்பாளர்கள் பலரும் தேர்தல் நேரம் நெருங்குகிற பொழுதே தங்களோட பழைய பெண்டிங்ல இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் எல்லாம் கூட கட்டி வைப்பாங்க. இந்த நிலையில இன்றைக்கு அண்ணாமலை தன்னுடைய வேட்புமனு தாக்கலை செஞ்சிருக்கார். கூடவே அவர் தன்னுடைய அபிடவிட்ல தனக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்கு, என்னெல்லாம் சொத்து இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலிங் ரிப்போர்ட்டாவே கொடுத்திருக்காரு. அந்த வகையில நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அவரே தாக்கல் செய்த அந்த ஆவணங்கள்ல இருந்து சந்தை மதிப்பினுடைய விலையில அண்ணாமலையினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு, அவற்றை இருக்கக்கூடிய அசையும் சொத்துக்கள் என்ன, அசையா சொத்துக்கள் என்ன, அண்ணாமலையினுடைய பெயர்ல இருக்கக்கூடிய சொத்தினுடைய வேல்யூ எவ்வளவு, அவரது மனைவி அகிலா அவர்களுடைய பெயர்ல இருக்கக்கூடிய சொத்தினுடைய வேல்யூ எவ்வளவுங்கிறதெல்லாம் பத்தினா டீடைல்டா பேச போறோம். சொத்தினுடைய மொத்த வேல்யூவை பேசுறதுக்கு முன்னாடி சொத்துக்களை பகிர்ந்து ஒவ்வொரு சொத்து எங்க இருக்கு, அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பேசிடலாம். முதல்ல அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய வழக்குகள் அதையும் அவர் அதுல லிஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல மொத்தம் அண்ணாமலை மேல 24 வழக்குகள். அது எல்லாம் எந்த வகையான தன்மை கொண்டதுன்னா, இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே புயப்பட்ட வழக்குகளா இருக்கு. பெரும்பாலும் அரசியல் ரீதியான அவருடைய விமர்சனங்களுக்காக, அரசியல் ரீதியா அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்காக பதியப்பட்ட வழக்குகள் 24 வழக்குகள் அண்ணாமலை மீது பல்வேறு காவல் நிலையங்கள்ல இருக்கு. இதை அவரே அவருடைய வேட்புமனுல பதிவு செய்திருக்கார். அண்ணாமலை கிட்ட கையில இப்ப எவ்வளவு ரூபா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மிக மிக முக்கியமானது. அவருடைய மனைவி கிட்ட கையில இருக்கக்கூடிய தொகை 1,56,000 ரூபாய். அண்ணாமலை அவர்களுடைய மனைவியிடம் கையில 1,56,000 ரூபாய் இருக்கு. அண்ணாமலை கிட்ட கையில எவ்வளவு ரூபா ரொக்க தொகையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5,11,000 ரூபாய் இருக்கு. அவருடைய மனைவி கிட்ட இருக்கிறது 1,56,000 ரூபாய், அண்ணாமலை கிட்ட கையில இருக்கிறது 5,11,000 ரூபாய். இது போக வங்கிகள்ல அவங்க பேர்ல சேமிப்பு கணக்கா இருக்கலாம், நடப்பு கணக்கா இருக்கலாம், அல்லது பிக்சட் டெபாசிட்டா போட்டிருக்கதா இருக்கலாம். இது எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய பெயர்ல சென்னையில இருக்கக்கூடிய HDFC பிரான்ச்ல, HDFC வங்கி கிளையில 25,30,492 ரூபாய், சற்று ஏறக்குறைய ஒரு 25,31,000 ரூபாய், சரியா சொல்ல போனா 25,30,492 ரூபாய் சென்னையில் இருக்கக்கூடிய HDFC வங்கி கிளையில அண்ணாமலையினுடைய பெயர்ல இருக்கு. இதே மாதிரி அவருடைய மனைவி பெயர்ல HDFC பெங்களூரு கிளையில பாத்தீங்கன்னா 98,21,740 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போக கரூர்ல இருக்கக்கூடிய கனரா வங்கியிலும் அண்ணாமலைக்கு ஒரு வங்கி கணக்கு இருக்கு. அந்த வங்கி கணக்குல பாத்தீங்கன்னா 2,608 ரூபாய் இருக்கிறதா அவர் தன்னுடைய வேட்புமனுல தாக்கல் செஞ்சிருக்காரு. இதே மாதிரி கல்பாத்தி பகுதியில் இருக்கக்கூடிய பிரான்ச்ல கிளையில அவருடைய அண்ணாமலையினுடைய மனைவி அகிலாவும் அவருடைய பையன் அர்ஜுன் பேர்லையும் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 51,535 ரூபாய் இருக்கிறதா அவர் தன்னுடைய வருமான வரி கணக்குல தாக்கல் செஞ்சிருக்காரு. இது போக HDFCல வேளச்சேரியில பிரான்ச்ல ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தொடங்கியிருக்காரு. அது எதுக்குன்னா, தேர்தல் செலவினங்களுக்காக நான் தொடங்கியிருக்கேன், தேர்தலுக்கு செலுத்தக்கூடிய பணத்தை போல அந்த அக்கௌண்ட்ல போட்டு நான் டிரான்சாக்ஷன் பண்ணுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை அதுல பதிவு பண்ணியிருக்காரு. பொதுவா தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தொகையை நிர்ணயிப்பாங்க. அந்த வகையில நாடாளுமன்ற தேர்தலுக்கு 95 லட்சம் ரூபாய் செலவு செய்ய முடியும். அதற்கான வரவு செலவுகளை உருவாக்குவதற்காக ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட வேளச்சேரியில தொடங்கியிருக்காரு. இது போக அவருடைய மனைவி பேர்ல கரூர்ல இருக்கக்கூடிய காவேரி கிரெடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைனான்ஸ் நிறுவனத்துல 4 லட்சம் ரூபாய் டெபாசிட் வைப்பு தொகை வைக்கப்பட்டிருக்கு. இதே பகுதியில் இருக்கக்கூடிய சுவாதி பைனான்ஸ்ல ஒரு 4 லட்சம் ரூபாய், ரோஜா கேபிட்டல் பைனான்ஸ் கூடிய நிறுவனத்துல 4 லட்சம் ரூபாய், வைகை பைனான்சியர்ஸ் அப்படிங்கக்கூடிய கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு லிமிடெட் கம்பெனியில அந்த பைனான்ஸ் நிறுவனத்துல ஒரு 4 லட்சம் ரூபாய் டெபாசிட், அதே ஒரு முல்லை கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துல 4 லட்சம் ரூபாய் அப்படின்னு அவங்களுடைய முதலீடுகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு 30,57,674 ரூபாய் ஒரு முதலீட ஒரு நிறுவனத்துல செஞ்சிருக்காங்க. அது பேர் MS Core Talent and Leadership Development Private Limited அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்களூர்ல இருக்கக்கூடிய நிறுவனம். அங்க 6,000 ஷேர்கள் வாங்கியிருக்காரு அண்ணாமலை அவருடைய குடும்பத்தினரும் சேர்ந்து. அதனுடைய வேல்யூ 30,57,674 ரூபாய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது போக அண்ணாமலை கிட்ட கார் ஒன்னு இருக்கு, ஹோண்டா சிட்டி கார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனுடைய வேல்யூ 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையினுடைய கையில நகையாட்டு எதுவும் இல்லை அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல அண்ணாமலையினுடைய மனைவி அகிலா கிட்ட 320 கிராம் தங்க நகை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 320 கிராம் சொல்லியிருக்காங்க. இதனுடைய வேல்யூ எவ்வளவுனா 20,48,000 ரூபாய் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் அண்ணாமலை கிட்ட இந்த வகையில பார்த்தா அண்ணாமலையினுடைய பெயர்ல
அந்த சொத்துக்களுடைய விவரங்கள் அதை வந்து ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். பொதுவா சொத்துக்களை அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிக்கலாம். அதுல அசையும் சொத்துக்களை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்களுடைய பேர்ல 36,04,100 ரூபாய், 36,04,100 ரூபாய் அசையும் சொத்துக்கள், அதாவது லிக்விட் கேஷ், அந்த மணி வேல்யூல 36,04,100 ரூபாய் அண்ணாமலை பேரிலும், அவருடைய மனைவி அகிலா பேர்ல 2,03,12,077 ரூபாயும் இருக்கு. அதாவது அவருடைய மனைவி அகிலா பேர்ல 2,03,12,077 ரூபாய். சரி, அசையா சொத்துக்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை பேர்ல சூடாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல 9 சர்வே நிலங்கள் இருக்கு. அந்த நிலங்களுடைய மொத்த பரப்பு எவ்வளவுனா 60 ஏக்கர். இதே மாதிரி அவருடைய மனைவி அகிலா பேர்ல கோவையில செலக்கரிச்சல் கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில 1 ஏக்கரும் 20 சென்டும் இருக்கு. இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை பேர்ல இருக்கக்கூடிய அசையா சொத்தினுடைய வேல்யூ 1,12,00,000 ரூபாய். அவருடைய மனைவியினுடைய பெயர்ல இருக்கக்கூடிய அந்த நில வேல்யூ அசையா சொத்தினுடைய வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 53 லட்சம் ரூபாய். சோ இந்த இரண்டு அசையா சொத்துக்களுடைய மொத்த வேல்யூ எவ்வளவு வருதுன்னா 1,65,00,000 ரூபாய். சரி, மொத்தமா அண்ணாமலை அவருடைய குடும்பத்தினர் பெயர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய வேல்யூ எவ்வளவு, மொத்த வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4,04,16,177 ரூபாய். சற்றேறக்குறைய 4,05,00,000 ரூபாய் நம்ம நினைச்சுக்கலாம். ஒரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய மொத்த சொத்து வேல்யூ, அதாவது அசையும் சொத்து, அசையா சொத்து உட்பட எல்லா சொத்துக்களுடைய மொத்த வேல்யூ எவ்வளவுனா 4,04,16,177 ரூபாய். அந்த வகையில அண்ணாமலையும் கோடீஸ்வரர் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணாமலைக்கு ஆண்டு வருமானம், இந்த விவசாய நிலங்கள் இருக்குன்னு சொல்லுங்கல்ல, அதன் பேர்ல அவர் ஆண்டு வருமானம் வரி செலுத்தி அதற்கான அறிக்கையும் தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்படி செலுத்துகிற பொழுது அண்ணாமலையினுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்கன்னா 20,51,740 ரூபாய். அண்ணாமலையினுடைய ஆண்டு வருமானம் 20,51,740 ரூபாய். அவருடைய மனைவி அகிலாவினுடைய ஆண்டு வருமானமாக 6,08,450 ரூபாய் அப்படிங்கிறதா அவங்களே அந்த வேட்புமனு தாக்கல்ல பதிவு பண்ணியிருக்காங்க. இது சந்தை மதிப்பு, நிகர வேல்யூ எல்லாத்தையும் மதிப்பீடு செய்து அண்ணாமலையே தனக்கு இருக்கக்கூடிய சொத்து வேல்யூ என்று அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பத்திரம் தான் இது, அபிடவிட் அப்படின்னு சொல்லுவோம், பிரமாண பத்திரம். அதுல இருக்கக்கூடிய தகவல்களுடைய அடிப்படையில தான் இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.